ராகினியும் அஜயும் வந்து நிச்சயதார்த்தம் கரெக்டாக நடக்கும்போது வந்துடுறாங்க போலீஸ். அப்போ வந்து போலீஸ் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுறோம் வந்து பசுபதியை அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்காக அரெஸ்ட் அப்படின்னோடனே, பசுபதி நீங்கள் எப்படி வந்து யாருக்கும் சொல்லாமல் ஒரு ஊரை தாண்டி வருவீங்க, எப்படி பண்ணுவீங்க? கொடைக்கானலில் வந்து நீங்கள் இருந்தே ஆகணும், ஆனால் எங்ககிட்ட வந்து போலீஸ்க்கே இன்ஃபார்ம் பண்ணாமல் நீங்கள் கொடைக்கானல்லேருந்து தப்பிச்சிட்டு வந்திருக்கீங்க, அதனால் உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. எல்லாருமே வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. ஒன்றுமே புரியல. அன்பரசும் அவங்க பையனும் வந்து எதுக்காக எங்கள் சம்மந்தி அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், அவர் வந்து ஒரு மிஸ்ஸிங் கேஸில் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணுறோம், அவர் வந்து ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி தூக்கியிருக்காரு அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறாங்க சம்மந்தி அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், இங்கே பாருங்கள் என் பொண்ணோட வந்து நிச்சயதார்த்தம் நடந்துட்டுருக்குது, இப்போ நான் வர முடியாது, அதெல்லாம் நிச்சயதார்த்தம் முடியட்டும், நீங்கள் எங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒரு சின்ன கேஸு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சம்மந்தி, முதல்ல நிச்சயதார்த்தம் நடத்தி முடிச்சிடணும். அதெல்லாம் முடியாதுங்க, நீங்கள் உடனே வந்து தான் ஆகணும், இங்கே பாருங்கள் உங்கள் மேலே வந்து புகார் வந்திருக்கு, நீங்கள் இந்த மாதிரி வந்து ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு, அதனால் உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணி ஆகணுன்றாங்க. யாருங்க ஏன் மேலே புகார் கொடுத்தது அப்படின்னோடனே, கொடுத்தது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வராங்க. அதை பார்த்து எல்லா அதிர்ச்சி, என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட, வந்து அவர் மேலே எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் இப்படியாம்மா பண்ணுவேன், ஒரு நல்ல காரியம் கிடைக்கும்போது அதை கெடுக்கிறியே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா கூட வந்து இப்படி பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து திட்டுறாங்க. அதை கேட்டு விஜய் வந்து அமைதியாக இருக்கார். அடுத்து வந்து காவேரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்றாங்க. உடனே வந்துச்சே இப்படி பண்ணிட்டாளே இவ, மானத்தை எடுத்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு பேசி இஷ்டத்துக்கும் பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்ட விஜய் செமைய டென்ஷன் ஆகிறாரு. யார் மானத்தை எடுத்தா, என்ன கேஸ்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா, எந்த பொண்ணை தூக்கணுது தெரியுமா, அந்த பொண்ணே காவேரி தான் அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், காவேரியை பகை இருந்தாலும் அப்போ தூக்கலை, என் பொண்டாட்டியாக இருக்கும்போது தான் காவேரியை தூக்கியிருக்காரு, அதனால் அவள் மேலே வந்து எல்லோரும் வந்து பழி சொல்கிறது முதல் நிறுத்துங்க, அவள் பண்ணது கரெக்ட் அப்படின்றாங்க. உடனே வந்து எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. என்ன சொல்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா எல்லாருமே கேட்குறாங்க. நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து சரி ஓகே, எந்த பிரச்சனையும் கிடையாது, இங்கே பாருமா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என் பொண்ணோட நிச்சயதார்த்தம் மட்டும் நடத்தி விடு அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் அதெல்லாம் நான் மன்னிக்க முடியாதுங்க அப்படின்றாங்க காவேரி. உடனே விஜய் கிட்ட கேட்குறாங்க, இங்கே பாருங்கள் ஒய்ஃப் தானே சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோன்னே, விஜய் கிட்ட எல்லாரும் கேட்குறாங்க, நிச்சயதார்த்தம் மட்டும் நடக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொன்னோன்னே, விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாரு காவேரி, இது முழுக்க உன்னோட வந்து முடிவு, இங்கே பாரு, அதனால் வந்து இங்கே எல்லாரும் சொல்கிறாங்க, எனக்காக எதையுமே நீ பார்க்காத, நீ நிச்சயதார்த்தம் நடத்தணும்னா நடத்தலைன்னா நிப்பாட்டிட்டு, ஒன்றுமே தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பக்கபலமாக இருக்கார் காவேரிக்கு. இதை பார்த்த காவேரி அப்படியே வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. உடனே வந்து விஜய் வந்து கையை பிடிக்கிறாரு. நீ தைரியமாக இரு காவேரி, எந்த முடிவாக இருந்தாலும் நீ எடு, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. அப்படியே காவேரி நிகழ்ச்சி அடைகிறாங்க. அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க விஜய்கிட்ட சொல்கிறாங்க, சாரிங்க நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நீ தப்பே பண்ணலை, நீ கரெக்டாக தான் பண்ணியிருக்க, நீ அனுபவித்த வேதனைகள் எனக்கு தெரியும் காவேரி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே காவேரிக்கு சந்தோஷம் இல்லை. அப்படியே வந்து விஜயோட கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து கண்ணீர் வந்து விடுறாங்க. எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அன்பரஸ் வந்து அவ்வளோதான், நிச்சயத்தை நிறுத்திட்டாலா, முடிச்சது கதை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே எல்லாருமே பார்த்துட்டே இருக்காங்க காவேரியை. காவேரி கிட்ட சொல்கிறாரு, அரெஸ்ட் பண்ண சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே காவேரி வந்து வேணாங்க, நான் உங்களுக்காக வந்து என்னன்னா, இல்லை காவேரி வேணாம், இந்த நிச்சயதார்த்தம் நடக்கணும்னு நீ விரும்பலை, அதனால் இது நிச்சயதார்த்தம் நடக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. பரவாயில்லைங்க, இந்த குடும்பத்துக்காக வந்து எல்லாருமே வந்து மனசு கஷ்டப்படுறாங்க, எல்லாரோட மனசு கஷ்டம் எனக்கு வேணாம், இந்த குடும்பம் எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க, நீங்கள் எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, அதனால் நான் இதை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காவேரி இப்படி முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இங்கே பாருங்கள், இந்த நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சது நான் தான், ஆனால் இப்போ சொல்கிறேன், நிச்சயதார்த்தம் போனால் போது நடந்துக்கிட்டோம், அவருக்கு எல்லாரும் முன்னாடி மண்டிட்டு மன்னிப்பு கேட்டார்ல, எனக்கு அது போதுங்கன்றாங்க. இருந்தாலும் நான் ஜெயிச்சிட்டேங்க அப்படின்றாங்க.